வந்துடக்கூடாது வந்திருக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஏன்னா என்னால் முடியுமா இல்லையான்னு தெரியல. பட் எப்போவுமே என்னோட வேலை தான் எனக்கு ஃபர்ஸ்ட். என்னோட மெயின் விஷயமே என்னோட பிஸ்னஸ் தான். ஸோ எப்போவுமே அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்காகவும். டோன்ட் வரி. நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு இப்படி ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய 2வது திருமணம் ஒவ்வொரு நாளும் புது புது சர்ச்சையோட போயிட்டு இருக்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில முதல் முறையாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் 2வது மனைவி ஜாய் கிறிஸ்டிலாவுக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் செக் வச்சு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய 2வது திருமணம் பற்றி இப்போ வரைக்கும் அவரோ அல்லது ஒரு முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜோ நேரடியாக பதில் சொன்னது கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பண்ணிட்டு இருக்க சில சேஞ்சஸ் மூலமாக இன்டெரக்டாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று முன்தினம் நடந்த எஸ்கேஎம் அவரோட சதாபிஷ விழாவுக்கு மாதம்பட்டியும் அவரோட மனைவி ஸ்ருதியும் ஜோடியாக கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரிவும் கிடையாது, விவாகரத்தும் கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலே ரொம்ப அமைதியாக இருந்த ஜாய் மறுபடியும் மாதம்பட்டி மனைவி ஸ்ருதி 2 பேரும் விழாவில் கலந்துக்கிட்ட வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானதை பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் தனக்கும் பிறக்க போகிற பெண் குழந்தையோட ராகா ரங்கராஜ் அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு பேர் இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஜாய் ரங்கராஜ் வயசு 34 அப்படின்னு எழுதப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்துகிற ஒரு சாம்பிள் கண்டெய்னர் ஒன்றையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சாம்பிள் கண்டெய்னரை ஐவிஎஃப்காகவும் ஸ்பெசிமன் கலெக்ஷனுக்காகவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து மன்மத அன்பு படத்தில் வர நீலவானம் சாங்லேருந்து சில வரிகளை ஆட் பண்ணியிருந்தாங்க. காலம் தந்த சொந்தம் இது, என்னை போல ஒரு பெண் குழந்தை, உன்னை போல ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிற வரிகளை மட்டும் சேர்த்துருந்தாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்க போகுதுன்னு சொல்கிறாங்களா அல்லது ஸ்பெசிமன் கலெக்ஷன் இருக்குது, இதை வச்சு என்னால் இன்னொரு குழந்தையும் பெற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்களான்றது உறுதியாக தெரியல. ஆனால் சில விஷயங்களை இன்டைரக்டாக சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது இத்தனை வருஷங்களாக ஜாய் கிறிஸ்டிலா தான் அவருக்கு காஸ்டியூம் டிசைனராக இருந்துட்டு வந்த நிலையில் அவங்கள தூக்கிட்டு புதுசாக ஒரு காஸ்டியூம் டிசைனரை கொண்டு வந்திருக்காரு. அதாவது மீனாட்சி ஸ்ரீதரன் அப்படின்ற புது காஸ்டியூம் டிசைனரை மாற்றிருக்காரு. மேலும் சமையல்காரர் என்பது ஒரு வேலை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பட்டனும் ஒழுக்கத்தை குறிக்குது, ஒவ்வொரு அசைவும் ஆர்வத்தை வெளிப்படுத்துது, ஒவ்வொரு நெருப்பும் படைப்போட கலைக்கு தீப்பொறியாகுது. அந்த வேலையில் இருக்க ஆர்வத்தையும் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் புதிய மற்றும் சிறப்பான ஒன்றை உருவாக்கணும் அப்படின்ற தீவிரம் அவர் மனசுக்குள்ள எப்பவுமே நெருப்பாக எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி ஸ்ரீதரன் DU Do அப்படின்ற கிளாத்திங் பிராண்ட் நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. மேலும் இவங்க வணங்கான், டைரி, பீட்சா 3 உள்ளிட்ட பல படங்கள்ல காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த முடிவை தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டிலா ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு நீங்கள் அன்பை 2 மடங்காகவும் அக்கறையும் கொடுத்துருக்கீங்க, அதே போல் நானும் அதுக்கு ஈடாக உங்களுக்கு திருப்பி தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பொது வாழ்க்கையை முழுமை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம்பட்டி தனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அது 2 மடங்காக திருப்பி தரப்போறேன்னு பதிலடி கொடுக்குற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க.